ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் நாம் செய்ய போகிற டிஷ் வந்து க்ரீன் சிக்கன் கீ ரோஸ்ட். சூப்பரான இந்த க்ரீன் சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து நீங்கள் சப்பாத்திக்கு நானுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த க்ரீன் சிக்கன் கீ ரைஸ் எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். வாங்க க்ரீன் சிக்கன் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுடுங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடலை எண்ணெய். ஸோ இது க்ரீன் சிக்கன் கீ ரோஸ்ட். நல்லா சூடு வரட்டும், எண்ணெயும் கீயும் சேர்ந்து. எண்ணெய் நல்லா சூடு வந்துச்சு. இப்போ ஒரு 3 மீடியம் சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா உங்களுக்கு வந்து கண்ணாடி மாதிரி வதங்கிடணும் வெங்காயம், அந்தளவுக்கு வதக்கணும். ஸோ இந்த வெங்காயம் வதங்கட்டும். அது வதங்குறதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கான பொருட்களை ரெடி பண்ணிக்குவோம். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் மல்லி நல்லா ஒரு கட்ட அளவுக்கு மல்லி எடுத்துக்குங்க. புதினா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்குங்க. பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்குங்க. நான் வந்து ஒரு 10 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். ஸோ காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். காரம் நல்லா இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் முந்திரி வந்து ஒரு 10லேருந்து 12 பல்லு முந்திரி எடுத்துக்கலாம். இதோட ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், இஞ்சி பூண்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம வந்து செய்கிற நான்வெஜ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே இஞ்சி பூண்டு போட்டு வதக்கும் போதே இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெங்காயத்தை வந்து மசிச்சு விட்டுக்குங்க. ஸோ அது முழுசாக வெங்காயம் வாயில் வராமல் இருக்கும். இது நல்லா நம்ம ஃபுல்லாக வதக்கும் போது அந்த ரோஸ்ட் பண்ணும்போதே வெங்காயமே தெரியாது, இருக்கிற வெங்காயம் போட்ட மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா வதங்கிடும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கி விட்டோன்னா சீக்கிரமாக கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கும். இப்போது வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/2 கிலோ சிக்கனை மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் போட்டு வதக்கிக்கிங்க. இதுலேயே கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒன்று நம்ம ஆட் பண்ணிகிட்டே வரலாம், ஒவ்வொரு மசாலாவாக. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. அதோட சோம்புத்தூள், பெருஞ்சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சோம்பும் பெருஞ்சீரகமும் சேர்ந்து நல்லா வதங்கணும்.
நிறைய நம்ம வந்து கரம் மசாலா இதெல்லாம் போட தேவையில்லை. நம்ம அதில் அந்த மசாலா அரைக்கும் போது போட்டது பட்டை கிராம்பு ஏலக்காய் அது மட்டும் போதும். ஓவராக காட்டமாக இருக்கக்கூடாது, மசாலா வாசனை அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த சிக்கனுடைய ஸ்பெஷாலிட்டியே நமக்கு வந்து அந்த க்ரீன் ஃப்ளேவர் தான் நல்லா இருக்கணும். கொத்தமல்லி புதினா இதோட ஃப்ளேவர் தான் நல்லா இருக்கணும். ஸோ நீங்கள் அதிகமாக வந்து கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் இல்லாமல் போயிடும். இப்போ இதில் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி நீங்கள் இப்படியே கூட கட் பண்ணி போடலாம், இல்லை அரைச்சி கூட போட்டுக்கலாம் பேஸ்டாக்கி. ஸோ தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டோம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். நம்ம வந்து தக்காளி போட்டிருக்கிறதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு வதங்கணும். அதுக்காக தான் அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த தக்காளியோடைய தோல்லாம் வராது. இன்னொன்று என்னென்னா, நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தக்காளியோடைய தோல்லாம் கொஞ்சம் வெந்நீரில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லை, அர்ஜெண்ட்டாக கடகடன்னு பண்ணிகிட்ருக்கேன். அதால் வந்து நான் அதெல்லாம் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக தக்காளியை போட்டேன். ஸோ இப்போ இதில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டுக்கலாம். நம்ம இதில் என்னென்ன போட்டு அரைச்சி வச்சுருக்கோன்னா இன்னொரு தடவை சொல்லிடுறேன். மல்லி, புதினா, பச்சை மிளகா, முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம அந்த மசாலாவை அரைச்சிருக்கோம். ஸோ அந்த மசாலா ஜாரை கழுவி அந்த தண்ணியை இதில் போட்டுக்கலாம். அது மட்டும்தான் இதுக்கு தண்ணி ஆட் பண்ணோம், இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம மூடி விட்டுறலாம். இது சிக்கனும் அந்த மசாலாவும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போக வெந்து வரட்டும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மூடி விட்டுறலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேமில் மீடியமில் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் இடையில கொஞ்சம் வந்து கிளறி விட்டுட்டே இருந்தேன், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு. ஸோ அந்த ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆன பிறகு இது இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் இன்னும் 2 பொருட்களை வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுவிடலாம். நீங்கள் பெப்பர் வந்து அந்த மசாலா அரைக்கும் போதே போட்டு கூட அரைச்சிக்கலாம். பட் என்னென்ன பவுடராக இருக்கிறதுனால இது வீட்டில் அரைச்ச பெப்பர் பவுட்ரு, கடையில் வாங்கினதுக்கு இல்லை. ஸோ அதால் நான் வந்து அதில் போட்டு அரைக்கலை. இப்போ இதை வந்து நம்ம இன்னொரு தடவை நல்லா கிண்டி விட்டு, இந்த லாஸ்ட் பெப்பர் போட்டால் தான் அதோட நல்லா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா வரும். ஸோ நம்ம பச்சை மிளகா வந்து ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்கோம் காரத்துக்கு, மிளகா பொடி ஆட் பண்ணல. கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெப்பர் தேவையோ, பெப்பர் நிறைய போட்டாலும் ஒன்றும் இல்லை, நல்லது தான். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஒரு எலுமிச்சப்பழம் கட் பண்ணி சாறு எடுத்து போட்டுக்கலாம்.
நல்ல சூப்பரான அருமையான கிரீன் சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி கூடயும் நான் கூடயும் சாப்பிட்லாம். சப்பாத்தியோட நானோட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எதுக்கு வேணாலும் இது சைட் டிஷ்ஷாக நீங்கள் இது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான கிரீன் சிக்கன் கீ ரோஸ்ட் இன்றைக்கி எங்கள் நிஷா குக்கிங் சேனலில் செஞ்சு காட்டியிருக்கோம். ஸோ இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. பாய்.